ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஆன உடனே ரூமுக்கு லைட் போட்டுட்டேன். ரூமுக்கு லைட் போட்ட உடனே சரி ஓகே என் ஃபேஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கண்ணாடியில் பார்க்க முன்னாடியே அரைச்சிங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி 6 மணி ஆயிடுச்சு, இனி தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேங்க. ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஹிமாலயா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்போலோவில் வந்து நீம் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் உண்டு. ஆஃபரில் வாங்கினேன். 2 ப்ராடக்ட் வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபரில் தான் வாங்கினேன். அதுதான் யூஸ் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்டை ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அப்போலோ மெடிசன்லாக்கும் ஆஃபர்ஸ் இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. நீங்களும் வாங்கிக்கோங்க. தலையை பின்னி கட்டிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா பான்ஸோட சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது மார்னிங் யூஸ் பண்ணுவேன், நைட்டும் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே கொஞ்சம் ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸு. மோஸ்ட்லி வெளியே போகும்போதெல்லாம் இந்த க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது மட்டும் 1-2 நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு. ஸோ வந்து நிறைய ஆயில் வந்து வெளியே இதாகும். ஸோ அதனால தான் இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சரி நைட் தானே அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நிவியா யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு ஆயிலி ஸ்கின் அதனால தான் எனக்கு ஒத்துக்கல. நீங்கள் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஓப்பனாக இருக்கிற எல்லா சேனலையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய கொசுவெல்லாம் இருக்குது, அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். வெளியே வந்தால் செம்ம காற்றுங்க. அப்படின்னா 2 சைட்லேயுமே வந்து ஃபேன் இருக்குது. அந்த காத்தாடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது வந்து இருக்கிறனால செம்ம காற்று வரும். இங்கே அதனால காற்று வராதுங்க. இங்கே ஏற்கனவே காற்று இருந்தனால தான் வந்து அந்த இதே வச்சுருக்காங்க. தென் கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசிங்க. சரி ஓகே டீயாவது போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் போனேன். கிச்சனில் அம்மா வந்து ஏற்கனவே வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. சரி அதை சூடு பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இதே டைமில் அம்மா கூப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பூ இருக்குது எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை எடுத்து வச்சுட்டேன். சுகர் அதான் இதான்னு தேடிட்டு இருக்க டைம்லேயே வந்து அம்மா வந்து பால் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பால் வாங்கிட்டு வந்து அந்த மூடி ஒரு இடத்துல வச்சுட்டேன். இப்போதைக்கு தேவைப்படாது, அதனால தான். அதே டைமில் சூடு பண்ண வச்ச டீயும் ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி எடுத்து அதை கப்பில் ஊற்றிட்டேன். அதில் வந்து 4 டீஸ்பூன் ஆஃப் வந்து சுகர் போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு சுகர் நிறைய போட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி போட்டு குடித்தா தான் எனக்கு குடிச்சது மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து நிறைய சுகர் அப்புறம் சால்ட் எடுத்துப்பேன். நான் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு எனக்கு தெரியாது. சூடாக இருந்தால் கூட அதை ஆற வச்சு பொறுமையாக குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் என் வீட்டில் உள்ள யாருக்குமே அது பிடிக்காது. சூடாக குடிக்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அதை பண்ணி இது பண்ணி கொஞ்சம் பொறுமையாக டேஸ்ட் பார்த்து தான் குடிப்பேன். பட் அன்னைக்கு இருந்த பசியில் நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே குடிச்சிட்டேன். பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.